சார் இப்போ ஒரு படத்துக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வருமா சார்? இப்போ பெரிய படத்துக்கு எல்லாமே நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்குறதுக்கு. இப்போ சின்ன படங்களுக்குலாம் எப்படி சார் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் சின்ன இருக்கும்? படங்களுக்கு வந்து யாருமே there are no takers. ஓகே. ஸோ அது சின்ன படம் பெரிய படம்ன்றது வந்து சினிமா தியேட்டரில் விழுந்த அப்புறம் தான் அது நம்ம கணிக்க முடியும். ம். பெரிய படம்னு சொல்றது வந்து பிகாஸ் ஆஃப் தி பிக் ஸ்டார்ஸ். பட்ஜெட், ம். அப்புறம் வந்து ஸ்டார்ஸ், Stars. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ம். so many factors ஓகே சார். going. அவங்க ஆல்ரெடி they are known. known. ஸோ அதனால there is a hype for that. ம். ம். Whereas a small film, there are certain lot of films which Paruthu Veeran, something like that. They would not have had any, people to take it. Yes. ம். And then finally, when it hits the cinema, people like it. Then, நான் ஒரு படம் நம்ம ஃபாக்ஸ் ஸ்டார் மூலியமா பண்ணியிருந்தோம். ஓகே சார். I always use it as a very, standard example. ம். காக்கா முட்டை. காக்கா முட்டை. எஸ். மணிகண்டன்ஸ் காக்கா முட்டை. ஆமா, காக்கா முட்டை was even that whoever that heroine was in that film. ஐஸ்வர்யா ராஜேஷ். Aishwarya Rajesh. She is today what is her first film, I think. எஸ். ம். So அந்த படத்துல வந்து expected people, even Fox Star who produced the film, அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஸோ அவங்க வந்து சரி மினிமமாக போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 100 சினிமா போட்டோம். ஓகே. மறுநாள் நாங்கள் வந்து 150 இன்க்ரீஸ் பண்ணுற கட்டாயம் வந்துடுச்சு. ஓகே. ஸோ அதனால் இது வந்து படம் வந்து பெருசோ சிறுசோன்றது வந்து ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ் பேயிங் பப்ளிக் வில் டிசைட். சூப்பர். இது வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு கான்செப்ட், ஐ மீன் பாயிண்ட், ஃபேக்ட். ஓகே.